ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னென்னா, இப்போது மார்க்கெட் ரொம்பவே சரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் எப்படி ஒரு நல்ல கான்ட்ராவாக ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான். ஏன்னா நிறைய பேர் கான்ட்ரானா என்ன அதை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நம்ம எடுத்த ஒரு கான்ட்ரா ட்ரேடை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த மார்க்கெட்டில் எப்படி ஒரு சின்ன ரிஸ்கில் ஒரு ஒரு சின்ன ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்குங்க. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். எஸ் நண்பா, இந்த கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜினா என்ன அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புது நண்பர்கள் வந்து இதை பற்றி கேட்குறாங்க. ஸோ அப்போது இந்த கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மார்க்கெட் விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு, எப்போ வேணால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது மார்க்கெட் நல்லா விழுந்ததுக்கப்புறம் நம்ம டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது நல்லதா இல்லைன்னா கான்ட்ரா எடுக்கிறது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரா எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதில் என்ன நல்ல விஷயங்கள் நமக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ப்ராஃபிட்டை பண்ணி கொடுக்கும் அப்படின்றத பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைவ் ட்ரேடையும் டிஸ்கஸ் பண்ணலாங்க. இங்கே மார்க்கெட் ஒரு 400 பாயிண்ட் நிஃப்டி விழுந்துருச்சு அப்படின்னா, ஃபர்தராக எத்தனை பேர் நீங்கள் டைரக்ஷன் எடுப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் பாதி பேர் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்தராக டெக்னிக்கலாக ஒன்று உடைச்சா இன்னொன்று கீழே தான் போகும் அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு வரலை. நான் ஒரு லாஜிக்கான ஒரு கொஷின் தான் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ கான்ட்ரா, ஓகே மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆனால் அங்கே ப்ராஃபிட் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எப்படி இந்த கான்ட்ராவை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கான்ட்ரா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஆப்போசிட் சைடில் ட்ரை பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா ஒரு விஷயம். அங்கே நமக்கு லோ ரிஸ்க்காகவும் கிடைக்கணும், டீசென்ட் ப்ராஃபிட்டாகவும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த கான்ட்ராவை வந்து எடுக்கிறோம், வேறு எதுக்குமே இல்லை. ஸோ எப்படி நமக்கு லோ ரிஸ்கில் டீசெண்டான ப்ராஃபிட்டில் கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் ஆப்ஷனில் புரிஞ்சுக்கணும். ஸ்கியூடு ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒன்று இருக்குதுங்க. ஸ்கியூட்னா ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட்டு பயம் ஒரு சைடு இருக்குது, அதாவது நல்ல பயம் வந்து டவுன் சைடில் இருக்கும்போது அப் சைடில் பயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆப்வியஸாக ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், செல்லர் அதிகமாக இருப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி மூலமாக சூப்பரான ஒரு விஷயத்தை லாக் பண்ணலாம் இந்த கான்ட்ரா மூலமாக. ஸோ அது என்னென்னலாம் லாக் பண்ணலாம், ஒன்றும் இல்லைங்க. ஸோ இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஓகே நீங்கள் ரீட்ரேஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட்டான ஒன்று அயன்ஃப்ளை ட்ரை பண்ணலாம். எப்படின்னா, மார்க்கெட் இறங்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் நீங்கள் கால் பட்டர்ஃப்ளை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று. ஸோ நார்மல் பட்டர்ஃப்ளையும் ட்ரை பண்ணலாம், அது நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விட கால் பட்டர்ஃப்ளை ஒரு 200 300 ரிஸ்க்கு கம்மியாகவும் ப்ராஃபிட் அந்த 200 300 ப்ராஃபிட் அதிகமாகவும் இருக்கும். கால் புட் காண்டர் ட்ரை பண்ணலாம். அதே தான், மார்க்கெட் இறங்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் கால் காண்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கனால கால் காண்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா கால் லேடர் இல்லைனா கால் ரேஷியோ ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து கால் சைடில் ஸ்ப்ரெட்டு ட்ரை பண்ணலாம் டெபிட் கொடுத்து. ஓகேங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு ஸ்கியூடாக போகும்போது. எப்படி ஸ்கியூடாக போகும்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு சைடு மட்டும் பயம் அதிகமாக இருக்கும், ஒரு சைடு பயம் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அந்த ரொம்ப 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 கம்மியாக இருக்கும்போது நமக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஓடிஎம்மில் ப்ரீமியம் வந்து டேஸ் கரையிறதுக்காக ப்ரீமியத்தை ஹோல்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்கியூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஏடிஎம் கால் ஆப்ஷனில் ப்ரீமியத்தை இறக்கி விடும். ஓகேங்களா? ஏன்னா அங்கே டெல்டா வந்து அதிகமாக இருக்கனால. பட் ஓடிஎம் கால் ஆப்ஷனை என்ன பண்ணணும்னா, ஹோல்டு பண்ணும் ப்ரீமியத்தை. ஸோ அதுதான் வேணும் நமக்கு கான்ட்ராவில் நமக்கு ஸ்ட்ராட்டஜி லாக் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு வியூ பார்த்துடலாம். அப்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். எஸ், ஆஃப்கோர்ஸ் நம்ம சென்சிபிள் வந்தாச்சு. இங்கே நான் ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயம் எடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் காலையிலே வந்து மார்க்கெட் வந்து 51,800 இருக்கும்போதே 52,200 கால் ஆப்ஷனை வாங்கிட்டேன். 52,400 கால் ஆப்ஷனை விற்று விட்டுட்டேன். அண்ட் 52,600 கால் ஆப்ஷனை விற்று விட்டுட்டேன். அண்டு தூரமாக எனக்கு மார்ஜின் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜை வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் காலையில் வந்து மார்க்கெட் 51,800 இருக்கும்போது நான் போட்ட ஸ்ட்ராட்டஜி இது தான். இதுக்கு பேர் கால் லேடர்னு சொல்லலாம், இல்லைனா இது கால் காண்டர்னு கூட சொல்லலாம். நான் வந்து ஹெட்ஜுக்காக அது வாங்கினதுனால கால் லேடர் அப்படின்ற மாதிரி தான்.
என்னோட ரிஸ்க்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னோட ரிஸ்க்க ஒரு ரூ. 600 அப்படின்ற மாரி என் ரிஸ்க்க மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு ரூ. 5000 ப்ராஃபிட் வரா மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. மார்க்கெட் வந்து இங்க நின்னா எனக்கு இவ்வளோ வரும். அப்படி இல்லைனா ரூ. 500 போகும் ஓகேங்களா. ஸோ இப்படின்ற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு போட்டிருந்தேன் ஓகேங்களா. இது யூசுவலா போடுறது. சப்போஸ் மார்க்கெட் வந்து மாட்டுச்சு அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இல்ல அப்படின்னா அந்த சின்ன டெபிட்டோட போகும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டு மூவ் ஆக நான் வந்து மாத்திக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த ஒரு லேடர் ஒண்ணு ஒரு லாட்ட போட்டேன். அகைன் மார்க்கெட் அங்கேருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மாரி ஒரு 500 பாயிண்ட் இறங்குனா, ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறதுக்காக அப்போது மார்க்கெட் 51,450 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ 51,600 பை பண்ணிக்கிட்டேன். 51,900 செல் பண்ணிக்கிட்டேன். 52,300 கால் ஆப்ஷனையும் செல் பண்ணிக்கிட்டேன். இப்படி செல் பண்ணும்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 லேடர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மில் இருக்கும். என்னுடைய ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். பட் ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ரூ. 962 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,900 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் மாதிரி ஓகேங்களா. ஸோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணலாம் ஓகேங்களா. பட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஒரு ரூ. 962 8,000 அப்படின்றது வந்து நல்ல ஒரு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ஓகேங்களா. ஸோ சப்போஸ் மார்க்கெட் இன்னும் கீழேயே போகுது அப்படின்னா கூட 2 நாளில் வேறு எங்கேயாவது மார்க்கெட் வந்தால் கூட நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ 1,500 2,000 உங்களுக்கு கன்வின்ஸ் இல்லைன்னா வெளியே வந்துடலாம். இல்லை சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இறங்குற மார்க்கெட்டில் நான் ஏறணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டேன். அப்படி ஏறுச்சுன்னா எனக்கு இந்த ரிவார்டு கிடைக்கும். இல்லைனா மார்க்கெட் எனக்கு ரூ. 962 எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து டெபிட். இந்த டெபிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுவரையும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி புரியும். ஸோ அங்கே சென்சிபிளில் பார்த்த ட்ரேடை தான் நான் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரேடை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இங்கே லாஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணுவேன். இந்த லாஸை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு வாரமாக நான் பேங்க் நிஃப்டியை பின்னாடியிலேருந்து துரத்திக்கிட்டு வரேன். கிட்டத்தட்ட 54,400 ரைட் நவ் 51,500 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 3,000 பாயிண்ட் வந்து நான் துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கேன். என் லேடரில் மாட்டோன்ட்டு அப்படி மாட்டலை அப்படின்றதுனால நான் விட்டது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 7K வந்து இருக்கும். இது கம்மியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் வந்து திறத்துனது ஓகேங்களா. இவ்வளோ மார்க்கெட் வரும்னு கண்டிப்பாக தெரியல. பட் நான் டெபிட் கொடுத்தது என்னமோ இவ்வளவு. அது வேறு ஸ்ட்ராட்டஜியில் வந்துருச்சு, அது வேறு விஷயம். பட் இங்கே நான் 3,000 பாயிண்ட்டு நான் இறங்கியும் ஒரு 1% தான் நான் லாஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இங்கே புரிஞ்சுக்கணும் ஏன் கான்ட்ரா வந்து இவ்வளோ வேல்யூ அப்படின்றத. லாஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த லாஸை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இந்த பேங்க் நிஃப்டியில் இனிஷியலாக நான் லேடர் போடும்போது இந்த லெக்ஸை தான் நான் போட்டேன் ஓகேங்களா. அப்போ மார்க்கெட்டு 51,800 கிட்ட இருந்தது. அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 400-500 பாயிண்ட் இறங்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 51,450 இருக்கும்போது இந்த ஒரு லேடர் பேரை நான் எடுத்தேன். இப்படி எடுக்கிறதுக்கான காரணம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 51,600 ஒரு 1000 பாயிண்ட் ஓகேங்களா. 52,780 வரையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் இருக்குது. இதில் எங்கே நின்னாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் வந்து மாட்டிக்கும் ஓகேங்களா. அப்படி இல்லை மார்க்கெட் போகுதுன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபிட் கொடுக்கணும். ஒன்று புரிஞ்சுக்கங்க, இங்கே நம்ம லாஸ் கொடுக்குறது எல்லாமே டெபிட் ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே ஒர்க் ஆகலை அப்படின்னா சின்ன லாஸ் வரும். இந்த லாஸு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த விஷயத்துக்கு வந்து அதாவது ஓகே நான் வந்து இந்த மாதிரி மெத்தடாக போகிறேன், இந்த மாதிரி ரூல்ஸாக போகிறேன், இந்த மாதிரி வந்து நான் லாஜிக்காக போகிறேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லாஸஸ் கண்டிப்பாக வரும். பட் மாட்டுக்குச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட அந்த டெபிட்டுக்கு நல்ல ஒரு ரிவார்டு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னா நம்ம செஷனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கான்ட்ரா ட்ரேட்னா என்ன, எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.